ஒடிசா மாநிலம் கஞ்சாம் வட்டத்தில் உள்ள பொடாம்பேடா கடலோர கிராமத்தில் கடல் அலைகளின் சீற்றத்தால் வெள்ளிக்கிழமை காலையில் கான்கிரீட் வீடு ஒன்று தரைமட்டமானது. அடுத்த நொடியே பேரலைகள் அந்த வீட்டை கடலுக்குள் இழுத்துச் சென்ற காட்சிகள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியதை தொடர்ந்து அப்பகுதியில் மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் அந்த கடலோர கிராமத்தை தடை செய்யப்பட்ட பகுதியாக அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. மேலும் கஞ்சாம் மாவட்ட ஆட்சியர் பி கீர்த்திவாசன் பொடாம்பேடா கிராமத்துக்குள் பொதுமக்கள் நுழைய தடை விதித்து உத்தரவிட்டார். அதன் பேரில் கஞ்சாம் வட்டாட்சியர் சுகாந்த் மிஸ்ரா, வருவாய் ஆய்வாளர் ஹம்மா மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து கிராமத்துக்கு சீல் வைத்தனர். பொதுமக்கள் உள்ளே நுழைவதை தடுக்கும் வகையில் ஆங்காங்கே தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. உள்ளூர்வாசிகளின் கூற்றுப்படி சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கடல் இப்பகுதியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாக கூறப்படுகிறது. மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் கடுமையான கடல் அரிப்பு காரணமாக கடல் தற்போது கிராமத்தின் எல்லைக்கே வந்து நிலங்களை விழுங்கி வருவதாகவும், ஒரு காலத்தில் சுமார் 500 வீடுகளுடன் செழிப்பாக இருந்த இந்த கிராமத்தில் தற்போது ஒரு சில வீடுகள் மட்டுமே எஞ்சியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கடலின் சீற்றத்தால் வாழ்விடங்களை இழந்த பெரும்பாலான குடும்பங்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். தற்போதைய நிலவரப்படி பாலிபந்தா பஞ்சாயத்தில் உள்ள 9 கிராமங்கள் மற்றும் அதன் அண்டை பகுதியான ராமகடா பகுதியில் உள்ள 7 கிராமங்கள் உள்ளிட்ட மொத்தம் 17 தாழ்வான கடலோர கிராமங்கள் கடல் அரிப்பு மற்றும் நீரில் மூழ்கும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.